ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள். பொதுவாக உடம்பு சரியில்லை, ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா டாக்டரை போய் பார்ப்போம். டாக்டர் மருந்து மாத்திரைகளையும் சில டெஸ்டுகளையும் எழுதி கொடுப்பார். வேதத்திலே உள்ள சில டாக்டர்களை குறித்து நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலே ஆசா என்ற பெயருக்கு பிசிஷியன், மருத்துவர், டாக்டர் என்று பொருள். மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலே லூக்கா என்றாலே டாக்டர் என்றுதான். ஆசா தன்னுடைய கடைசி காலகட்டத்திலே வியாதிப்பட்ட பொழுது மருத்துவர்களை வரவழைத்து, ஏனென்றால் ஆசா என்ற பெயருக்கே மருத்துவர் என்றுதானே அர்த்தம், பிசிஷியன் என்றுதானே அர்த்தம். அதனால் மருத்துவர்களை வரவழைத்து மருத்துவம் பார்க்க சொன்னார். ஆனால் கர்த்தர் என்ன எதிர்பார்த்தார் என்றால், ஆசாவினிடத்திலே கர்த்தரிடத்திலே மனம் திரும்புவாரா என்று எதிர்பார்த்தார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட பரம வைத்தியராகிய இயேசுவினிடத்திலே மனம் திரும்பும் பொழுது நம்முடைய வியாதிகளை, பலவீனங்களை, எல்லா சிக்னஸையும் அவர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எசேக்கியா வியாதிப்பட்ட பொழுது, எனக்கு இந்த வியாதி வந்தது ஒரு கசப்பான ஒரு அனுபவமா இருக்கிறதே என்று சொல்லி சுவர்புறமாய் திரும்பி புலம்பி அழுது கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு வாழ்நாட்களை அதிகமாய் கொடுத்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்நாட்களை அதிகமாய் கொடுப்பார். கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, அங்கே ரண வைத்தியரும் இல்லையோ என்று வாசிக்கிறோம். கீலேயாத்தின் மரங்கள் கூரிய கத்திகளால கிழிக்கப்படும் பொழுது அதிலிருந்து வழிந்தோடுகிற அந்த பிசின் மருத்துவத்திற்கு பயன்படுகிறது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய கீலேயாத்தின் பிசின் தைல மரம் கல்வாரி சிலுவையை குறிக்கிறது. அதிலிருந்து வழிந்தோடுகிற அந்த பிசின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை குறிக்கிறது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய ரண வைத்தியர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவதான் நம்முடைய மருத்துவராயிருக்கிறார், ரண வைத்தியராயிருக்கிறார். நீங்கள் எப்பேற்பட்ட வியாதியில இருக்கலாம், பலவீனத்தில் இருக்கலாம், சிக்னஸ்ல இருக்கலாம், இந்த நாளில் தானே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே சென்று உங்களுடைய ஆவியிலே, உங்களுடைய ஆத்மாவிலே, உங்களுடைய சரீரத்திலே ஒரு முழு பலனை கொடுக்கிறது. இந்த வியாதி வந்தது கசப்பான ஒரு அனுபவமா இருக்கிறது, இந்த பலவீனம் வந்தது கசப்பான ஒரு அனுபவமா இருக்கிறது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு வியாதி படுக்கை முழுவதையும் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, உலகம் முழுவதும் உள்ள மொத்த டாக்டர்ஸ்களும் கூடி ஆராய்ச்சி செய்யும் பொழுது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய நிறுவனம் ஆராய்ச்சி செய்கிறது. அந்த நிறுவனம் ஆராய்ச்சியின் முடிவிலே ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறார்கள். உலகத்தில் உள்ள பெரிய வியாதிகளின் எண்ணிக்கை 39 என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, சின்ன வியாதிகள் அநேகமாய் இருக்கிறது, ஆனால் பெரிய வியாதி, மொத்த அந்த பெரிய பிரைமரியா இருக்கக்கூடிய அந்த சிக்னஸ் 39 என்று கண்டுபிடிக்கிறார்கள். நம் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 39 முறை கல்வாரிக்கு போவதற்கு முன்பதாக 39 முறை சவுக்குகளாலே அடிக்க